என் மேல வச்ச நம்பிக்கையால் தான் இவ்வளவு பெரிய சாந்தி பிரியா கம்பெனிக்கு சேர்மனா இருக்கேன். உங்க நம்பிக்கை வீண் போகாதுப்பா. அது என்னமோ தெரியல, எந்த குறையும் இல்லாம கண்ணும் கருத்துமா வளர்த்தாலும் காதல்னு வந்துட்டா பெத்தவங்களை தூக்கி போட்டு போறாங்களே. இந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்னால புரிஞ்சுக்க முடியல. சரி, நாளைக்கு அவனை வர சொல்லு, நான் அவனை பார்க்கணும். சொல்லுங்க. ஆமா, அது மொத்த பில்லு 47 லட்சம் ரூபாய். அதுக்கு வந்தா 7 லட்சம் ரூபாய் குறைச்சுங்க, அவ்வளவுதானே? நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான்? நான் அருண். என்ன படிச்சிருக்கீங்க? ஃபைனல் இயர் பிபிஎம் சார். காதலிக்கிறது தப்பு இல்ல. எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் அதிகாரம் மட்டும் போதாது, அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். நீ செஞ்சதை தப்புன்னு சொல்லல, அது ஓ இஷ்டம். கல்யாணம் கூட பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி நீ உன் சொந்த காலில் நிக்கணும். அது இருக்கட்டும், நான் என்ன கேக்குறேன், என் பொண்ண என்ன சொல்லி மனசு மாத்தின? சார், நான் ஒண்ணும் உங்க பொண்ணு பின்னாடி சுத்தல, உங்க பொண்ணு தான் என் பின்னாடி சுத்தினா. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குது பின்னாடி என்ன நடக்குதுன்னு சரியா தெரியறது இல்ல. அப்பங்காசுல வண்டியை வாங்கிட்டு பின்னாடி நிக்கிற பொண்ணுங்க பாக்கணும்னு முன்னாடி தூக்குவீங்களே, அதுக்கு பேர் என்ன சொல்லு? சார், அது வீலிங் சார். வீலிங். வீலிங் வீலிங் பண்ணும்போது நீங்க விழுவுறீங்களோ இல்லையோ, அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுங்க உங்க மேல விழுந்துடுறாங்கய்யா. அவங்க விரும்பின ஆளுங்களை பத்தி எல்லாம் தெரியறதுக்குள்ள அவங்க வீல் இல்லாத வண்டி ஆயிடுறாங்க. அதுக்குதான் சொல்றேன், ஒழுங்கா படிச்சு ஒரு வேலையை தேடிக்க. படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். அப்பா, என்னாச்சு? அருண் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவனை நல்லா உரசி பார்த்துட்டப்பா. அவன் நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேன் இருக்க கூட லாய்க்கு இல்லப்பா. அப்பா, ஐ எம் பிஸி, நான் அப்புறம் பேசுறேன். பிரியா, அப்பா, பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துல வந்துடுவேன். டேக் கேர். அட்வொகேட் ராஜேஷ் ஃபோன் பண்ணுவாரு. என்ன வேலைப்பா? ஒண்ணும் இல்லம்மா, நான் பேசிக்கிறேன். பிரியா, சாந்தி எங்க? சாந்தி, ஜாக்கிரதையா பாரு. ஓகேப்பா. பிரியா, அப்பா, நம்பிக்கைத்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த அதை கொன்னுட்டியடி. அப்பா, நீ என்ன கூப்பிடாத. என் மகள இருக்க எந்த அருகதையும் கிடையாது. என் முகத்திலேயே முழிக்காத. ஐயா கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. அப்பா, 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 கம் டேக் இட். Thank you. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கம் வா. சாரி பிரியா, நேத்து லேட் ஆயிடுச்சு, வர முடியல. இட்ஸ் ஓகே டி, பரவாயில்ல. எப்படி இருக்கு பீச் ஹவுஸ்? சூப்பர், ஐ லவ் இட். ரொம்ப நல்லா இருக்கு.
வெங்கையா இருந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. என்னால வர முடியல. சாரி டே. நான் அப்போ சிங்கப்பூர்ல இருந்தேன். ஆ, ஆமா, எப்படி ஆச்சு? அழாத பிரியா. இந்த விஷயத்த மறக்கதான் நீ இங்க வந்திருக்க. ஆனா நான் ஞாபகப்படுத்திட்டேன். சாரியா. இட்ஸ் ஓகே. ஹாய் பிரியா, உட்காருங்க. இன்னைக்கு யார போட்டோ எடுத்தீங்க? அதுக்கு தான் உங்களை தேடி வந்தேன். நீங்க ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா? இல்ல இல்ல, இட்ஸ் மை ஹாபி. ஓ, பட் யூ ஆர் a very good photographer, you know. தேங்க்ஸ். உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? ரீடிங் புக்ஸ். ஆமா, நீங்க தனியா இருக்கீங்களா? ஆமா. ஃபேமிலி? இல்ல, I'm all alone. எனக்கு தனிமையா இருந்து பழகி போச்சு. ஏன்னா வரும்போது நாம என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போறோம், ஒண்ணுமே இல்லைங்க. வாழ்க்கையில எல்லாருமே போலித்தனமா வாழ்றாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதான் நான் தனிமையா இருக்கேன். Be alone to be happy. Be happy to be alone. உங்க கூட ஒரு செல்ஃபி? Why not? உங்க கூட பேசிக்கிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. ஒரு காஃபி குடிக்கலாமா? ஓகே. வாங்க. Come, we'll go. Welcome. எப்படி இருக்கு நம்ம பேலஸ்? ஜான், என்னது? பிரியா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட அவங்க பேர் எழுத சொல்லி அவங்க ஆட்டோகிராஃப் வாங்கிப்பேன். That's my style. ஓ. And now it's your turn. அது மேல உங்க பேர் எழுதி ஆட்டோகிராஃப் போடுவீங்களா? மீ? Yeah. ஓகே. என்னது? Suspense. Coffee. Thank you. இனிமே என்ன நீங்க வாங்கன்னு கூப்பிடாதீங்க. பிரியான்னு கூப்பிடணும், ஓகே? என்னங்க இந்த அனாதைக்கு இவ்வளவு உரிமை கொடுக்குறீங்க? இல்ல, ஒரு அனாதைக்கு அனாதை தான் ஆதரவு. பிரியா, நான் பண்ண தப்பால நான் என்னோட ஃபேமிலியே இழந்துட்டேன். என்ன சொல்றீங்க? நான் செஞ்ச ஒரே தப்பு எங்க அப்பாவுக்கு தெரியாம என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுதான். இன்னைக்கு நான் ஆறுதலுக்கு தோள் இல்லாம நிக்கிறேன். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். Okay. ஓகே, Bye. பாய். Take care. Good night. என்னடி பிரியா,
உன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஏன் போட்டோ? ரம்யா, இந்த உலகத்திலேயே எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு தோழி நீ. உன்னோட போட்டோ வைக்காம வேற யாரோட போட்டோவை நான் வைப்பேன்? தேங்க்யூ பிரியா. நீ பணத்துல மட்டும் உயர்ந்தவ இல்ல, குணத்திலையும் உயர்ந்தவ. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். காசு இருந்தா கோயில் கட்டலாம், கடவுளை வாங்க முடியாது. நட்பு அந்த கடவுளுக்கு சமம். அந்த நம்பிக்கை எனக்கு உன் மேல இருக்கு. அதனால்தான் நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஹாய், நீங்க சூப்பரா குதிரை ஓட்டுறீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாதா? தெரியும், ஆனா கொஞ்சம் பயம். எங்க நான் இருக்கும்போது நீங்க பயப்படாதீங்க. இதோ இவன் இருக்கிறானே வில்லியம்ஸ், என்னோட தம்பி. நான் சொல்றதை செய்வா. வாங்க ஓட்டுங்க. இல்ல வேணாம் வேணாம்.